எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு சென்னையில். அது என்னங்கிறத பார்த்தலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா ஒரு 22 வயசு பையன் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இறந்துட்டான். எப்படின்னா இன்னொரு ஸ்டூடெண்ட்டோட வந்து போயிருக்கான் பைக்கில், கீழே விழுந்திருக்காங்க. ஒரு பையனுக்கு வந்து நல்லா வந்து இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. என்னென்னா ஒரு நடுவில் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது வந்து ஒரு கவ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. அது வண்டலூர் மீஞ்சூர் அந்த அவுட்டர் ரிங் ரோட்டில், அதை பூந்தமல்லிக்கு பக்கத்தில் அந்த ஏரியாவில். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரவீன் அப்படிங்கிற பையன் 23 வயசு, ஆவடியை சேர்ந்த பையன். இன்னொரு பையன் அவன் ஃப்ரெண்டு சோனு அப்படிங்கிறவன் 22 வயசு. அவன் வந்து திருநின்றவூரை சேர்ந்தவங்க. அவங்க வந்து என்னென்னா ப்ரைவேட் லா காலேஜில் வந்து வேலப்பஞ்சாவடி அப்படிங்கிற இடத்துல வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மண்டே அன்றைக்கி ஈவினிங் என்ன ஆகிருக்கு அப்படின்னா வந்து அவங்க கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருந்திருக்காங்க பைக்கில். பிரவீன் வந்து ஓட்டிகிட்டு இருந்திருக்கான் வண்டியை. சோனு அப்படிங்கிறவங்க வந்து பில்லியன் டிரைவராக இருந்திருக்கான், பின்னாடி உட்காந்துருந்துருக்கான். அவங்க வந்து அந்த வண்டலூர் மீஞ்சூர் அந்த ரோட்டில் வந்து போயிட்டுருக்காங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க வீட்டுக்கு போகிறதுக்காக. அவங்க வந்து சடனாக என்ன ஆயிருக்குன்னா, ஒரு சின்ன கவ்வோ அது என்னன்னு தெரில, காஃப் மாதிரி இருக்கிறது தான் அது வந்து ரோடை வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. பிரவீன் வந்து என்னென்னா சடன் பிரேக் போட்டிருக்கான். உடனே என்ன ஆயிருக்குன்னா வந்து இந்த பைக் வந்து ஸ்கிட் ஆகி 2 பேரும் வந்து கீழே விழுந்துட்டாங்க. சோனுங்கிறவங்க வந்து என்னென்னா சிவியராக வந்து ஹெட் இன்ஜுரி ஆகி அதே இடத்துல இறந்து போயிட்டான். பிரவீன் வந்து ஒரு மைனர் இன்ஜுரிஸோடு வந்து தப்பிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வந்துருக்கு. இப்போது இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே போலீஸ் டீம் ஆவடியோட வந்து இன்வெஸ்டிகேஷன் விங்கு வந்து அங்கே இமீடியட்டாக அந்த ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. அந்த சோனுவோட பாடியை வந்து கீழ்பாக் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்பியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் என்ற வேலை இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ரெசிடென்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இருக்கிற ஏரியாக்களில் அங்கே இருக்கிறவங்க வந்து மல்டிபிளாக இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அதாவது மோட்டார்ஸ்லாம் கீழே விழுறது, இந்த மாதிரி நடுவில் குறுக்க போகிறதுனால வந்து அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி கொவ்வெல்லாம் இந்த மாதிரி கிராஸ் பண்ணுறதுனால நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கேட்டிலோட ஓனரை வந்து அதுதான் அவங்க தான் அக்கௌண்டபிள், பெனாலைஸ் பண்ணணும் அவங்களுக்கு அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஃப்ரீயாக ரூம் பண்ண விடக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்குமே வந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டு போகும்போது சம்டைம்ஸ் வந்து சைடில் வந்து கடைகள்லாம் இருக்கும். அதில் தக்காளி இந்த மாதிரி உருளைக்கிழங்குலாம் சாப்பிட்றக்கலாம் மாடு வரும், அதை விரட்டி விடுவாங்க. ஓட்டிகிட்டு இருக்கும்போது அது குறுக்க வந்துடும். சப்போஸ் நம்ம அதனால் விழ வேண்டி வந்துடும். அந்த மாதிரி ஆப்போசிட்லேருந்து பெரிய வண்டிலாம் ஏதாவது வந்தது, இல்லாட்டி பின்னாடியிலேருந்து வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது ட்ராஜடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இவங்க வந்து வளர்க்குறது வந்து அது அவங்களுடைய வந்து ஃப்ரீடம், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. பட் அது வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத அளவுக்கு வந்து கிரேஸ் பண்ண அனுப்புகிறாங்க அப்படின்னா கூடவே வந்து யாராவது போய் கிரேஸ் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி இருந்தால் தான் வந்து மக்களுக்கும் பாதுகாப்பு, அதுகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கும். சில பேர் வந்து இந்த கவ்வெல்லாம் இருக்குது அப்படின்னா வந்து ஷெட்டு மாதிரி வச்சு அந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா சில பேர் வாழ்வாதாரத்துக்காக வந்து இதை வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து கவ் மில்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறவங்கலாம் இருப்பாங்க. அதனால் வந்து அவங்க பாதுகாப்பாக வந்து வச்சுட்டு கிரேஸ் பண்ணும்போது கூடெல்லாம் போய் அதை பண்ணுறது நல்லது. அது எல்லாருக்குமே சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.